சற்றுமுன் வெளியான தகவல், மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னதுக்கா பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகையை திமுக தவறவில்லை என்றும், அதிமுக தான் போராடி பெற்று தந்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த 28 மாதங்கள் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். அதிமுக நிறுவனமும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. அதில் அஇஅதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் 11 மாதங்கள் வரை ரேஷன் கடைகளில் விலை இல்லாமல் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கினோம். இப்போது ரேஷன் கடைகளில் பொருட்களே கிடைக்கவில்லை. தற்போது ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு திருநெல்வேலி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 7.5% உள் ஒதுக்கீடு காரணமாக அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.